இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். கடைசி கட்ட ஒப்பீனியன் பால்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தொகுதி அப்படிங்கிறது முத்து நகரத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். தூத்துக்குடியில் வந்து இன்றைக்கி எம்பியாக இருக்கவங்க கனிமொழி. இப்போ பாராளுமன்ற தேர்தல்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஒரு வகையில் எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு தொகுதியாக இருக்குது. அவங்க தான் ஷார்ட்டாக வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தொகுதி மக்கள்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னும் போன நம்ம ஒப்பீனியன் பால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கிறதா வந்து பார்க்கப்பட்டது. இன்றைக்கி ஒரு ஃபைனல் ரிசல்ட் வந்திருக்கு. கூட்டணிலாம் வந்து முடிவு பண்ணதுக்கப்புறமா எதிர்த்தரப்பு வேட்பாளர்கள் முடிவு செய்யப்பட்டதுக்கப்புறம் ஏதாவது மாற்றம் இருக்கா, என்னென்ன மாற்றங்கள்லாம் அப்படி இருந்தால் இருக்குது, எந்த ஒரு ஃபேக்டரில் இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக கிஷோர் அண்ட் ஹரிஷை நான் வெல்கம் பண்ணுறேன். வணக்கம். வணக்கம். தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் மற்ற வேட்பாளர்கள், இந்த கனிமொழி அவங்க நட்சத்திர வேட்பாளராக பார்க்கப்படுகிறார்கள். அவங்களை தவிர்த்து மற்ற வேட்பாளர்கள் எடுத்தோம்னாக்க அதிமுகவிலிருந்து சிவசாமி வேலுமணி நிற்கிறார். அதாவது புதூர் கட்டு ஹாஸ்பிட்டல் அதோடைய ஓனர் அவர். அந்த வெள்ளக்காரங்களோட மூஞ்சி போட்டு கையில் கட்டு போட்டிருப்பாங்க, நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஓகே ஃபைன். புத்தூர் கட்டு ஹாஸ்பிட்டல், புத்தூர் கட்டு அந்த இதோடைய ஓனர் அவர் நிற்கிறாரு. அண்ட் இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் விஜயசீலன் நிற்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸ்லேருந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து ரோஹனா ரூத் ஜெயின் அப்படின்றவங்க நிற்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நம்ம எடுத்துருக்கிற சாம்பிள்ஸு 955 சாம்பிள்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். அதில் வந்து கிட்டத்தட்ட வேலட்னு பார்த்துருக்கிறது வந்து 911. இதில் இந்துக்கள் பார்த்திங்கன்னா 716, கிறிஸ்துவர்கள் 152, முஸ்லீம்ஸ் 42, மற்றவர்கள் 1, ஆண்கள் 450, பெண்கள் 459, மூன்றாம் பாலினத்தவர்கள் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா 2. ஏஜ் பார்த்திங்கன்னா ஏஜ் வைஸாக நம்ம எடுக்கிறது வந்து முதல் முறை வாக்காளர்கள்னு பார்க்கக்கூடிய இந்த 18லேருந்து 19 இவங்க பார்த்திங்கனாக்க 239, 20லேருந்து 30 வயது வரம்பிற்குள்ள வரக்கூடியவர்கள் 206, 30லேருந்து 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் 201, 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னா 265. இதில் படித்தவர்கள் அப்படின்ட்டு 703, ஓரளவுக்கு படித்தவர்கள் என்று 208 பேர்கிட்ட எடுத்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா சாதி வாரியாக எடுத்திருக்கிறது. நாடார் 319, தேவேந்திரர் வந்து 137, நாயுடு சமூகத்தினர் 82, மறவர் 91, ரெட்டி 73, மற்றவர்கள் பிரசாதியினர்ன்றது 209. இதில் திமுக ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 241, காங்கிரஸ் ஆதரவாளர்கள் என்று 63 பேரும், அதிமுக ஆதரவாளர்கள் என்று 265 பேரும், பாஜக ஆதரவாளர்கள் என்று 183 பேரும், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 74 பேரும், நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் அப்படின்னு 46 பேரும், மற்றவர்கள் அப்படின்னு பார்த்திங்கனாக்க 38 பேரும் இருக்காங்க. திமுக அரசாங்கத்துடைய செயல்பாடு அப்படின்ற கேள்விக்கு 18% பேர் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14% பேர் வந்து பெட்டர், ஓரளவுக்கு தேவலாம் என்று சொல்லியிருக்காங்க. 25% பேர் வந்து மோசம் என்றும் 25% பேர் படு மோசம் என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 17% பேர் கருத்து கூற விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50% பேர் வந்து மோசம் படு மோசம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். மத்திய பாஜகவுடைய கூட்டணி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 13% பேர் வந்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. 15% பேர் வந்து ஓரளவுக்கு தேவலாம்னு சொல்லியிருக்காங்க. 30% பேர் வந்து மோசம் என்றும் 30% பேர் படு மோசம் என்றும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. 12% பேர் வந்து கருத்து கூற விரும்பவில்லை என்று சொல்லியிருக்காங்க. பிரதமர் வேட்பாளராக யாரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, யார் உங்களுக்கு வர வேண்டும் என்ற கேள்விக்கு 29% பேர் வந்து நரேந்திர மோடி அவர்களை சொல்லியிருக்காங்க. 48, கிட்டத்தட்ட 49% பேர் வந்து ராகுல் காந்தியை சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் வந்து 5% பேர் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6% பேர் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3% பேர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. மம்தா பானர்ஜி 1%, அரவிந்த் கெஜ்ரிவால் 1%, மற்றவர்கள் அப்படின்ட்டு 11%. நடிகர் விஜய் கட்சி துவங்கினால், அதாவது தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவங்கிவிட்டார். ஆனால் அவர் போட்டியிடும் பட்சத்தில் 2026 அவர் போட்டியிடும் பட்சத்தில் நீங்கள் அவருக்கு வாக்களிப்பீர்களா அப்படின்ற கேள்விக்கு 19% பேர் ஆம் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 70% பேர் இல்லை என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். எங்களால் முடிவு செய்ய முடியவில்லை என்று 6% பேரும், கருத்து கூற விரும்பவில்லை என்று 5% பேரும் தெரிவித்திருக்கிறார்கள். 2019 தேர்தலில் யாருக்கு வாக்களித்தீர்கள் அப்படின்ற கேள்விக்கு 53% பேர் வந்து திமுக கூட்டணிக்கு வாக்களித்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 21% பேர் அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 5% பேர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 10% பேர் மற்றவர்களுக்கு என்றும் 11% பேர் கருத்து கூற விரும்பவில்லை என்றும் சொல்லியிருக்கிறார்கள். 2024
நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பீர்கள் அப்படின்ற கேள்விக்கு 38% பேர் திமுக கூட்டணிக்கும், 36% பேர் அதிமுக கூட்டணிக்கும், 13% பேர் வந்து பாஜக கூட்டணிக்கும், நாம் தமிழர் கட்சிக்கு 5% பேரும், 5% பேர் மற்றவர்களுக்கும், 2% பேர் கருத்து கூற விரும்பவில்லை என்று சொல்லியிருக்காங்க. இது அசம்பிளி வைஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க விளாத்திக்குளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், கோவில்பட்டி இந்த சட்டமன்ற தொகுதிகள் தான் வந்து இந்த நாடாளுமன்ற தொகுதிகளுக்குள்ளே வருது. ஸோ இதில் விளாத்திக்குளம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா திமுக கூட்டணி 36% பேரும், அதிமுக கூட்டணி 35% பேரும், பாஜக கூட்டணி 18% பேரும், நாம் தமிழர் கட்சி 4% பேரும், மற்றவர்கள் 7%. தூத்துக்குடியை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா திமுக கூட்டணி 39% பேரும், அதிமுக கூட்டணி 32% பேரும், 18% பேர் பாஜக கூட்டணி என்றும், கிட்டத்தட்ட 5% பேர் நாம் தமிழர் கட்சி என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 6% பேர் கருத்து கூற விரும்பவில்லை அல்லது மற்றவர்கள்னு சொல்லியிருக்காங்க. திருச்செந்தூர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 41% பேர் திமுக கூட்டணி என்றும், அதிமுக கூட்டணி 34% பேர் என்றும், 15% பேர் பாஜக கூட்டணி என்றும், நாம் தமிழர் கட்சி 3% என்றும், மற்றவர்கள் அல்லது கருத்து கூற விரும்பவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் 6% பேர் அப்படின்னு வருது. ஸ்ரீவைகுண்டம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 36% பேர் வந்து திமுக கூட்டணி என்றும், 38% பேர் அதிமுக கூட்டணி என்றும், 12% பேர் வந்து பாஜக கூட்டணி என்றும், நாம் தமிழர் கட்சி 5.5% பேர் என்றும், மற்றவர்கள் 8.5% பேர் என்றும் கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டப்பிடாரம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 39% பேர் திமுக கூட்டணி என்றும், 42% பேர் அதிமுக கூட்டணி என்றும், 13% பேர் பாஜக கூட்டணி என்றும், 5% பேர் நாம் தமிழர் கட்சி என்றும், மற்றவர்கள் என்று 0.75% தான். கோவில்பட்டியை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 35% பேர் வந்து திமுக கூட்டணி என்றும், கிட்டத்தட்ட 36% பேர் அதிமுக கூட்டணி என்றும், 17% பேர் பாஜக கூட்டணி என்றும், 3% பேர் நாம் தமிழர் கட்சி என்றும், 8% பேர் கருத்து கூற விரும்பவில்லை அல்லது மற்றவர்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை ஓவரால் பர்சன்டேஜாக நம்ம பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 38% பேர் வந்து திமுக கூட்டணி என்றும், அதிமுக கூட்டணி 36% என்றும், 16% கூட சொல்லலாம், 16% பாஜக கூட்டணி என்றும், நாம் தமிழர் கட்சி 4% என்றும், மற்றவர்கள் 6 அப்படின்னு வருது. இதில் என்ன சர்ப்ரைசிங் ஃபேக்டர் அப்படின்னா, கடந்த முறை எனக்கு தெரிஞ்சு 50% மேலே எடுத்தாங்க வாக்குன்னு நினைக்கிறேன். கனிமொழி அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுக்கு எதிராக போட்டிட்டாங்க அதிமுக கூட்டணியில் அப்படின்னும் பொழுது, இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லீடு வந்து கிட்டத்தட்ட 2% தான் இந்த லீடு. இப்போ நம்மளோட முன்னா எடுத்த ஒப்பீனியன் போல்ஸோட ஃபைனல் ரிசல்ட்டுக்கும் இதோட ஃபைனல் ரிசல்ட்டுக்கும் என்ன ஒரு சேஞ்ச் இருக்குன்னு மட்டும் பார்த்து சொல்ல முடியுமா? நம்ம லாஸ்ட் டைம் நம்ம ஜனவரியில் எடுத்த பொழுது பார்த்தீங்கன்னா 35% பேர் அவங்க இருந்தாங்க. 35% அவங்களுக்கு ஆதரவு இருந்தது, 30% வந்து அதிமுகவுக்கு இருந்தது. இப்போ வந்து சேஞ்ச் என்னென்னா 36% உயர்ந்திருக்கு, அவங்க வந்து 38% போயிருக்காங்க. ஸோ அதிமுக கிட்டத்தட்ட ஒரு டஃப் காம்படிஷனை கொடுக்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸ்டில் கனிமொழி தான் லீடில் இருக்காங்க, 2% லீடில் இருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் இது வந்து நெக் அண்ட் நெக் போவதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தொகுதியை பொறுத்தவரை டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் நிறைய வந்து அதிமுகவுக்கு ஃபேவராக நிறைய அவருடைய சமூகம் சார்ந்த சப்போர்ட் கொண்டு வர்றாரு. குறிப்பாக ஒட்டப்பிடாரம் தொகுதி சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவுக்கு வந்து அங்கே பெரிய ஒரு லீடு கிடைக்கிறதுக்கான, அந்த சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ஒரு பெரிய லீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அவருடைய சமூகத்தை சார்ந்த வாக்காளர்கள்ட்ட இருந்து வருது. இன்னும் சொல்ல போகணுன்னா கயத்தாரில் அமமுகவுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருந்தவங்களாம் இப்போ அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அந்த ஒரு மாற்றங்கள் வந்துட்டு நிகழ்கிறதுனால அதிமுக இங்கே ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கான அண்ட் இன்னொன்று க்ளோஸாக நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா, நம்ம இது வரைக்கும் 3 தொகுதிகளை பார்த்துருக்கோம். இந்த 3 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் மட்டும்தான் 40%க்கு மேலே போகிறாங்க. மற்ற எல்லா தொகுதிகளுமே நீங்கள் வந்து 40% கீழே தான் வருது திமுக கூட்டணியுடைய அந்த ஓவரால் பர்சன்டேஜ். ஷார்ட்டாக சொல்ல முடியல, அந்த மாதிரி தான் இருக்குது நிலைமை. அது ஷார்ட்டாக சொல்ல முடியலன்றது ஒன்று. இன்னொன்று வந்து பரவலாக சொல்லப்பட்டது என்னென்னா 50% மேலே வாங்குவாங்க திமுக அப்படியே அப்படின்னு சொல்லப்பட்டது. 40% வந்து பாரிங் விஜய் வசந்த் கன்னியாகுமரி தவிர்த்து வேறு எங்கேயும் அவங்க வந்து அந்த பர்சன்டேஜ் வரல அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரை இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேலே இருக்கிற உட்கட்சி பூசல்கள், அவரை சுற்றி இருக்கிற உட்கட்சி பூசல்கள், அதுவும் வந்து கனிமொழி அவர்களுக்கு ஒரு மைனஸ்
கீதா ஜீவன் அவர்கள் வந்துட்டு கனிமொழி அவர்களோட ஒரு 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 சப்போர்ட்டில் போகிறாங்க அவங்க. பட் அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே கட்சிக்குள்ளேயே வந்துட்டு ஒரு அதிருப்தி இருக்குது. அவரை வந்து அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் கட்சியிலேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அந்த அதிருப்தியும் இதில் வெளிப்படுது. ஸோ இவங்க சொல்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் ஸ்வீப் அப்படின்ற ஒரு சூழல் வந்து இல்லை அப்படின்றத ஒவ்வொரு அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குங்கிறீங்க. அதிமுக ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் ஸ்லைட் திருநெல்வேலியில் ஸ்லைட் லீட் கூட எடுக்கிறாங்க. ரொம்ப ஸ்லைட், ரொம்ப நெக்லிஜிபிள் தான், பட் ஸ்டில் இட் இஸ் அ லீட் அப்படின்னு இருக்காங்க. வேட்பாளர் அறிவிப்பப்போ அதிமுக மேலே சொல்லப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு, புது வேட்பாளர்கள் எல்லாருமே புதுசு, 1-2 தெரிந்த முகங்கள் தவிர எல்லாருமே புதுசு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஆனால் சர்வே ரிப்போர்ட் படி பார்த்தா எல்லாமே டஃப் ஃபைட் கொடுக்குற ஒரு கேண்டிடேட்ஸாக இருக்காங்க. சரி, இன்ஃபேக்ட் வேட்பாளர் திருநெல்வேலி வேட்பாளர் எடுத்திங்கன்னா தெரிந்த முகம் ஜான்சி ராணி, அங்கே லோக்கல், அதாவது மண் மைந்தர் அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அண்ட் பட் இட் இஸ் ஸ்டில் சர்ப்ரைசிங். தூத்துக்குடியில் வெறும் 2% லீடு தான் வந்து கனிமொழி இயக்கம் எடுக்கிறாங்கன்றது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் தி சிச்சுவேஷன் ஆஃப் தூத்துக்குடி. அடுத்த ஓகே. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேர்டிக்ட், எதுவுமே ரொம்பலாம் சொல்லாமல் நீங்கள் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். சும்மா நம்மளோட கெஸ் தானே. என்னை பொறுத்தவரைக்கும் கனிமொழி இந்த வாட்டியும் ஜெயிப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லை, சியாவே ஒரு ஸ்டார் கேண்டிடேட், அதனால் அதுக்கான எஃபர்ட், அவங்க முழு எஃபர்ட். இல்லை, நீங்கள் வந்து ஜஸ்டிஃபைலாம் பண்ண தேவை. உங்களுக்கு யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்கள் தோணுறீங்க? அதான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஆஸ் அ ஏடிஎம்கே சப்போர்ட்டராக நான் இதை வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த அளவுக்கு டஃப் ஃபைட் கொடுத்து முன்னாடி வந்திருக்காங்கன்றதே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன் அதிமுக வருது. அண்ட் இன்னும் வி ஸ்டில் ஹேவ் 7 days to go before the campaigning comes to an end. அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி நெக் டு நெக் ஃபைட் தான் இருக்க போகுது. அண்ட் த ஃபேக்ட் தட் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டே நெக் டு நெக் ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போது யூ கேன் இமேஜின் மற்ற இடங்களில் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஐ எம் ஏபிள் டு இமேஜின். நான் இன்னும் மற்ற இடங்களை பார்க்கல, பட் ஐ எம் ஏபிள் டு இமேஜின் தட் திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டஃப் ஃபைட். இது 2019 போல் ரொம்ப ஈஸியாக வாக் ஓவர் கிடையாது. அண்ட் நிறைய இடங்களில் ஊடகவியாளர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் திரும்ப வந்து திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அதிமுக இஸ் கேட்சிங் அப் அப்படின்றது நமக்கு. ஓகே, நான் வந்து கனிமொழி ஜெயிப்பாங்கன்னு ஷர்ட்டாக நம்புறேன்னு சொல்லியிருக்கேன். பட் அவர் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைனாலும் அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த தொகுதிகளில் இந்த மாதிரி வந்து நிலவரங்கள் என்னெல்லாம் மாறி இருக்குது, உங்கள் தொகுதியாகவும் இருக்கலாம். ஸோ காணொலிகளை வந்து தொடர்ந்து பாருங்கள். இடமலமில் நம்மளோட ஃபைனல் ஒப்பீனியன் பால்ஸ் ரிசல்ட்ஸ்லாம் ஒவ்வொரு காணொலிகளாக தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். மிக்க நன்றி.